அவளுக்கு ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கா? இல்ல ஜெனரல் நாலேஜ் இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாவது இருக்கா? என்னால எப்படிமா அவளை வெளியில கூட்டிட்டு போக முடியும்? என்னால மத்தவங்க முன்னாடி கௌரவமா நிக்க முடியுமா? அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வீட்டு வேலை இல்ல பூஜை பண்றது. இது போதுமா அவ என் கூட வாழ? வெண்ணிலா, என்ன இது? என்னாச்சு அத்தை? என்ன இது புடவை? என்ன ஹேர் ஸ்டைல் இது? புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு இப்படியா இருக்கிறது? ஏன் அத்தை, இந்த புடவைக்கு என்ன? நான் எப்பவும் போலதானே இருக்கேன். இங்க பாரு வெண்ணிலா, நம்ம வெளி தோற்றத்தை வச்சே நம்ம யாரு எப்படிப்பட்டவங்கன்னு மத்தவங்களுக்கு தெரியணும். இப்ப நீ யாரு? அண்ணாமலை வீட்டு மருமக. அந்த மாதிரி உன்னை நீ மாத்திக்கணும். என் கூட வா. எங்க அத்தை? உன்கிட்ட மாத்த வேண்டிய விஷயம் கொஞ்சம் இருக்கு, அத நான் மாத்துறேன். வா. அத்தை, நான் தான் சொல்றேன்ல, இனிமே நீ இந்த வீட்டு மருமகளா கெத்தா ஸ்டைலா அத்தை, இதெல்லாம் எனக்கு புதுசா இருக்கு. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? வெண்ணிலா, எப்ப நம்ம மத்தவங்க எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறோமோ அப்பவே நம்ம சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் இழந்துருவோம். இது நம்ம வாழ்க்கை. நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். இப்பதான் நீ இந்த வீட்டு மருமகளா ஸ்டைலா இருக்க. இனிமே நீ எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். அண்ணாமலை மருமகளா தலை நிமிர்ந்து கெத்தா வா. பவி, வெண்ணிலாவை பாத்தியா? பூஜை ரூம்லயும் காணோம். நான் பாக்கலையேம்மா. அண்ணாமலை, வெண்ணிலாவை பார்த்த? வெண்ணிலா தானே? இதோ பாருங்க. என்னத்தை பார்த்து எல்லாரும் இப்படி நிக்கிறாங்க? வெண்ணிலா, நீயா? ஐயோ, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. எவ்வளவு அழகா இருக்க. வெண்ணிலா, இவ்ளோ அழகையும் ஸ்டைலையும் இவ்வளவு நாள் எங்க வச்சிருந்த? எப்படி இருக்க தெரியுமா? வெண்ணிலா, அப்படியே அடையாளம் தெரியாம மாறிட்ட. வருண் மட்டும் இப்போ உன்னை பார்த்தான் சன்ன ஆயிடுவான். வேலைக்காரி மாதிரி இருந்தா இன்னைக்கு திடீர்னு எஜமானியா மாறிட்டா. சும்மாவே ஆட்டம் தாங்க முடியாது. இதுல இது வேறயா? ஆமா, உனக்கு யார் இதெல்லாம் பண்ணினது? நான் வேண்டான்னு தான் சொன்னேன். அத்தை தான். அண்ணாமலை பண்ணது சரிதான். இப்பதான் இந்த வீட்டு மருமகளா சரியா இருக்க. இனிமே இப்படியே இரு. இவ்வளவுதான் இல்லாம அண்ணாமலை அத்தை திடீர்னு எதுக்கு இவளை இப்படி ரெடி பண்ணணும்? நேத்து வருண் எதுவும் பேசாம தாலி கட்டுறாரு. இன்னைக்கு இவ இப்படி மாறி நிக்கிறா. என்னென்னமோ நடக்குது. இவ பெரிய இடத்து பொண்ணா மாறிட்டா என் நிலைமை என்ன ஆகுது? ஹலோ எவ்ரிவன், நான் எதுக்காக உங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்கேன்னா, புதுசா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கான ஐடியாவை உங்க முன்னாடி பிரசன்ட் பண்ண நான் ஆசைப்படுறேன். யா ஷுவர், டு இட். என்ன வருண், ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற பிசினஸ பார்க்கவே உங்களுக்கு நேரம் இருக்காது. இதுல வேற நியூ ப்ராஜெக்ட்டா? எஸ் சார், இது டோட்டலி டிஃபரண்டான ப்ராஜெக்ட். என் ஐடியாவை சொல்லிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இன்வெஸ்ட் பண்றத பத்தி பேசலாம். ஓகே ஓகே, ஷூர், ப்ளீஸ் ப்ரோசீட். ரம்யா, சார் யூசுவலா நம்ம கண்ட்ரியில ட்ரெடிஷனல் ட்ரெஸ்னா
ஆண்களுக்கு வேட்டி சட்டையும் அண்ட் பெண்களுக்கு சாரி தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம மக்களும் அதுக்கு பழகிட்டாங்க. மாடர்ன் போயிட்டா ஜீன்ஸ் பேண்ட் அண்ட் டி-ஷர்ட்னு ஒரு ஷார்ட் மைண்ட் செட்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெண்கள் மாடர்ன் ட்ரெஸ்னு நம்ம ட்ரெடிஷனை மறந்துட்டு பாக்குறவங்க முகம் சுழிக்கிற மாதிரி ட்ரெஸ் பண்றாங்க. இது எல்லாத்தையும் நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த ஃபியூஷன் ட்ரெஸ், ட்ரெடிஷனல் வித் மாடர்ன் ரெண்டும் கலந்து ஒரு டிசைன் பண்ணிருக்கேன். மிஸ்டர் வருண், நீங்க சொல்ற ஐடியாலாம் ஓகே தான். ஆனா இது மக்கள் கிட்ட ரீச் ஆகுமா? சார் கண்டிப்பா சார். நம்ம மக்கள் மாடர்னாவும் இருக்கணும், அதே நேரத்துல ட்ரெடிஷனலாவும் இருக்கணும். அதான் சார் என் ஆசை. அதுக்காக தான் இந்த டிசைனை கிரியேட் பண்ணிருக்கேன். நீங்களே பாருங்க. இந்த Dress மாடர்ன் அண்ட் ட்ரெடிஷனலா இருக்கும். இத படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த Dressல ஏழை பணக்காரன்ற வித்தியாசமே தெரியாது. இந்த Dress போட்டுட்டு போகும்போது ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். கண்டிப்பா மக்கள் கிட்ட இதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இது இந்தியாவுல மட்டும் இல்ல, வேர்ல்ட் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகும் சார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு சார். எக்ஸலன்ட் மிஸ்டர் வருண், உங்க ஐடியா ரியலி சூப்பர் அண்ட் யூனிக்கா இருக்கு. இந்த Dress மட்டும் மார்க்கெட்டுக்கு வந்தா நீங்க சொன்ன மாதிரி உலகம் பூரா ட்ரெண்ட் ஆகும். தேங்க்யூ சார். ஓகே மிஸ்டர் வருண், இதை இமிடியேட்டா எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பிளான் என்ன? அதுக்காக தான் சார் உங்களை எல்லாம் இன்வைட் பண்ணிருக்கேன்.